ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் லயன்ஸ் கேட் பிளே ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க ரிட்டர்ன் டு தி ஜுராசிக் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு டீம் பார்த்தீங்கன்னா கடவுள் நடுவில் இருக்க ஐலாண்டுக்கு போகிறாங்க. ஏன் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு செடி இருக்கு, அது கேன்சரை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை நோக்கி இவங்க போகிறாங்க. போன இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஜுராசிக்கோட கால் தடங்கள் அப்படி இப்படின்ட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை ஜுராசிக் அட்டாக் பண்ண பார்க்குது. இவங்கெல்லாம் அதுலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். இந்த படத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சொல்றது எந்த விஷயமே கிடையாது. இது ஒரு டெம்ப்ளேட்டான ஜுராசிக் படம் தான். இதே மாதிரி நம்ம 11 படங்கள் பார்த்தாச்சு. அது ஜுராசிக் இன்னும் பல மிருகங்களை வச்சு பார்த்தாச்சு. அதே தான் இவங்க திருப்பி எடுத்திருக்காங்க. ஆனா என்ன, அதையே இவங்க திருப்பி எடுத்து வச்சது மட்டும் இல்லாம ரொம்ப கிரிஞ்சாவும் எடுத்து வச்சிருக்காங்க. படத்தோட ஹீரோனாலே அது ஜுராசிக் தான். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ பொம்மை ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சுத்தமா விஎஃப்எக்ஸ் சிஜின்னு எந்த ஆஸ்பெக்ட்ஸுமே சரி கிடையாது. சரி, பெருசா காட்டும் போது நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்பயுமே நல்லா இல்லை. சரி ஓகே, அந்த ஐலாண்ட் எப்படி காமிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட செட்டு போட்டு எடுத்த மாதிரி தான் இருக்கு. பெருசா எந்த காட்சியுமே நல்லா இல்ல. டெக்னிக்கலி பிலோ ஆவரேஜா தான் இருக்கு படம். சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம்னு எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே அப்படிதான் இருக்கு. சரி, படத்தையாவது கொஞ்சம் எங்கேஜிங்கா எழுதி எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு ஏனாதாரான ஒரு படத்தை எழுதி எடுத்திருக்காங்க. எந்த சீனுமே இம்ப்ரெசிவாவோ அட்ராக்டிவோ இல்ல. மொத்தத்துல இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு IMDbல 4.2 கொடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்குற அளவு ஒண்ணுமே கிடையாது. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.